வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல ராமாயணத்தை பத்தி பார்க்க போறோம். ராமாயணமும் மகாபாரதமும் தோன்றிய பிந்தைய வேத காலம் காப்பிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் வீர காவியங்கள் அல்லது இதிகாசங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதுல ராமாயணத்தை பத்தி பார்ப்போம். ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி ஆவார். கம்பர் கம்பராமாயணம் என்ற பெயரில் தமிழில் எழுதினார். இது 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ராமாயணத்தை துளசிதாசர் ராமசரித மனஸ் என்ற பெயரில் ஹிந்தியில் எழுதினார். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் ராமாயணத்தை எழுதியுள்ளார். இது கோசல நாட்டு அரசர் தசரதனுடைய மகன் ராமன் பற்றியது. இது 7 பகுதிகளையும் 24,000 சுலோகங்களையும் கொண்டது. இது ஆதி காவியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய நூலை போல 8 மடங்கு பெரியது. இது தவிர சமண ராமாயணத்தை விமலா என்பவர் எழுதியுள்ளார். இந்த சமண ராமாயணத்தில் சீதை ராவணனின் மகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளாள். அதுக்கு அடுத்தபடியா பில் ராமாயணம் என்பது ஆதிவாசிகளுக்கான வடிவமாகும். அடுத்தபடியா துளசி ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் காம்லே பல்க் என்ற பெல்ஜியம் நாட்டு பாதிரியார். இதெல்லாம் ராமாயணம் பற்றிய செய்திகள். இது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் தேர்வுகளுக்கு வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.